பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அங்கே சென்னைக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப கோவமாக இருக்காங்க. பாண்டியன் கோமதி கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியுமே வந்து அந்த ராஜ் நம்ம பேச்சை கேட்டால பற்றி நம்ம பேச்சை கேட்காம அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் கோமதி அப்படின்றாங்க. எங்க சரி விடுங்க, இங்கே பாரு அங்கே அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றும் இல்லை. ஏதோ என் மனசுக்கு தப்பாக பட்டுச்சு, அதான் நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணை அதை பற்றி எதுவுமே கேட்காம அது பாட்டுக்கு போயிடுச்சு பாத்தியா கோமதி அப்படின்றாங்க. சரி விடுங்க, என்ன பண்றது, அவன் நல்லபடியா போயிட்டு ஜெயிச்சுட்டு வரட்டும், தேவையில்லாம நம்ம அது இதுன்னு சொல்லிட்டு எதுக்குங்கன்றாங்க. நான் என்ன வேணும் நான் சொல்லிட்டு இருக்க சொல்லு, எல்லாமே அந்த பொண்ணுடைய நல்லதுக்காக தானே சொன்னேன். ஆனா நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே ராஜி புரிஞ்சுக்காம ராஜி இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்றாங்க. எங்க ராஜி எல்லா விஷயத்திலும் உங்க பேச்சை கேட்கறா தானே, ஏதோ இந்த ஒரு விஷயத்துல அவங்க பேச்சை கேட்கல, அதுக்காக அவளை நீங்க தப்பாலாம் நினைக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்க பொறுமையா இறங்க மாமான்றாங்க. அவ ஜெயிச்சுட்டு நல்லபடியா வரட்டும்னு வாங்க. ராஜ் இருந்துட்டு எல்லாருமே நான் தப்பாக தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் கலந்துட்டு கதிருக்கு நான் ரொம்ப பெரிய உதவி பண்ணணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு ராஜி ஃபீல் பண்ணுறாங்க. ராஜ் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.